அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சி சீமா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கொட்டாவூர் செங்கம் ஒன்றியம், திருவண்ணாமலை மாவட்டம். நெகிழி வரமா சாபமா? இன்று உலகம் எதிர்நோக்கி வரும் பிரச்சனையாக காணப்படுவது பிளாஸ்டிக் பாவனை. இலகுவான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட மக்கள் பிளாஸ்டிக் பொருட்களை அதிக அளவில் விரும்புகின்றனர். இதனால் எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் பொருட்களை மிகுந்து காணப்படுகின்றன. உலக அச்சுறுத்தல்களுக்கு காரணமாக காணப்படும் பிளாஸ்டிக் பாவனையை கட்டுப்படுத்தவும் அதன் மாற்றீடுகளை அறிமுகப்படுத்தவும் காலத்தின் கட்டாயம் ஆகும். பிளாஸ்டிக் என்பது கார்பன் மற்றும் பல்வேறு வேதியியல் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு கலவையாகும். மரம் மற்றும் துணியினால் செய்யப்படும் பொருட்களை போலல்லாது பிளாஸ்டிக்கினால் செய்யப்படும் பொருட்கள் பலமானவையாகவும் பாவனைக்கு உகந்தவையாகவும் காணப்படுகின்றன. பிளாஸ்டிக்கினால் செய்யப்படும் பொருட்கள் பாரம் குறைந்தவையாகவும் இடமாற்றிக் இலகுவானவை. இரும்பு மற்றும் பித்தளை போன்ற உலோகங்களால் ஆன பொருட்கள் பராமரிப்பது மிகவும் கடினம், சிரத்தையும் நேரத்தையும் எடுத்துக்கொள்ளும். இதற்கு நேர்மாறாக பிளாஸ்டிக்கால் விலை குறைவாகவும் இலகுவாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாகவும் காணப்படுகின்றன. எந்த அளவு நன்மைகள் காணப்பட்டினோ பிளாஸ்டிக்கினால் இந்த உலகு ஒரு சாபக்கேடாக ஆகும். அவற்றின் தீமைகளை பற்றிய அது மிகவும் அவசியமாகும். இவை சூழல் மாசடைவதிலிருந்து ஊக்கப்படுத்துவதிலும் பிரதானமான இடத்தை வகிக்கிறது. காகிதம் மற்றும் துணி வகைகளைப் போல் மக்குவதில்லை, ஆனால் அவை கிட்டத்தட்ட 1100 வருடங்களுக்கு மக்குதலுக்கு உட்படாமல் மண்ணில் புதைந்து மண்ணின் வளத்தை அழித்து மண்ணில் ரசாயனத்தை கலக்கின்றன. பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் நச்சுவாயுக்கள் ஓசோன் மண்டலத்தில் துவாரங்களை படுத்துகின்றன என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றன. பிளாஸ்டிக் பொருட்களே மனித உடலிற்கு தீமை விளைவிக்கக்கூடியவன. பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பொருட்களில் உணவை சேகரிக்கும் பொழுது உணவில் நச்சுத்தன்மையுடைய பொருட்கள் கலந்து உடலை பாதிக்கின்றன. முழு உலகிற்கும் சாபக்கேடாய் மாறி வரும் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம். உலகை வளமாக மாற்றிப்போம். நன்றி.